Hi friends, welcome to tamilsoy.com. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துக்கோங்க, காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட் இது மூணு சேர்த்து 2 கப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது 1 கப்பு, இது 2 கப்பு. 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை ப்ளஸ் புதினா இலை, ஒரு கையளவு, ஒரு புடி அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் இந்த பட்டை, இந்த பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், இந்த ஸ்டார், இந்த பிரியாணி ஐட்டம் கேட்டிங்கனாலே இந்த எல்லாத்தையும் தருவாங்க. நீங்கள் இதில் எல்லாத்தையும் ஒரு 2 எடுத்து போட்டுருங்க. அப்புறம் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் தேவையான உப்பு. அப்புறம் 2 கிளாஸ் அரிசியை கழுவி ஊற வச்சிருக்கேன். ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணால் பாஸ்மதி நல்லா நீட்டாக வரும். ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. அதை வெந்நில போட்டு ஊற வச்சு அது சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய குக்கரை எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த பிரியாணி மசாலா, இந்த ஐட்டம்லாம் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்கும்போதே இருக்கும், ரொம்ப கரிச்சு எடுத்துட வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் அப்படியே வதக்கிட்டுருங்க. இப்போ இதில் அந்த பிரியாணி இலை, பிரியாணி மசாலா ஐட்டம் போட்டிருக்கு. அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம். இப்போ கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம தக்காளியை போடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தக்காளி வதங்கினோடனே போதும், ரொம்ப அப்படியே வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த வெட்டி கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி எல்லாம் போடுறோம். பட்டாணி 1 கப் போட்டால் போதும். தனியாத்தூள், மிளகாத்தூள், பிரிஞ்சி மசாலா அது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டுங்க. அதுக்கு பிறகு கழுவி நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க அரிசியை உள்ள போட போகிறோம். 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம 4 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றணும். அரிசி போட்ட உடனே தண்ணி ஊற்றாதீங்க, அது ஸ்லோவாக கிண்டணும். ரொம்ப நீங்கள் கிண்டினீங்கன்னா அரிசிலாம் உடஞ்சிரும். இப்படி சைடில் விட்டு இப்படி லேசாக தான் அப்படி இது பண்ணணும், போதும். இப்போ இதில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன்.
இப்போ இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே உப்பு சேர்க்கல. இப்போ நம்ம இது அளவுக்கு பார்த்து நம்ம கண் அளவு தான், உங்களுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்து நம்மளே ஒரு கண் அளவு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு ரொம்ப கிண்டாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த புதினா கொத்தமல்லி இலை ரெண்டுத்தையும் அடிச்சுமா அடி போடுங்க. கிண்டும் போது லைட்டாக அந்த தண்ணியை மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணாலே போதும், உங்களுக்கு மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடும். அரிசியை போட்டு கிண்டினீங்கன்னா உடஞ்சிடும். இப்போ உப்பு போட்டாச்சு. நம்ம மல்லி இலை புதினா இலை எல்லாத்தையும் போட்டு கிண்டிட்டு உங்களுக்கு லைட்டாக கிண்டி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டு ஓகேனா அதோட அவ்வளோதான். அதோட போட்டுட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் கிண்டி விட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு கேப் இல்லாமல் ஒரு நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க. உங்களுக்கு கேப் ஏதாவது இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் வராது. 20 மினிட்ஸ் அப்படியே மூடி வைங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைடில் ரைஸ் அப்படி விட்டு பாருங்கள் தண்ணி எதாவது இருக்கான்ட்டு. தண்ணி எல்லாமே வத்திருச்சு பாருங்கள். சைடில் இருந்து எடுத்து குத்தி விடுங்க. பாருங்கள் அழகாக ஒத்தையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக அடி பிடிக்கும். இது லேசாக இப்போ நம்ம மேலே வெயிட்டு போட்டு இப்படி வச்சோன்னா அழகாக அது ஒத்தையாக வரும். லேசாக அது தண்ணி இருக்கும், அது நீங்கள் அப்படியே மூடி வச்சுருந்தாலே அது தண்ணி வச்சு ட்ரை ஆயிரும். அவ்வளோதான். இப்போ அப்படியே லேசாக அப்படி சமப்படுத்திட்டு திருப்பி சும்மா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நம்மளுக்கு சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. வெஜிடபிள் பிரியாணி இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் tamilsuvai.com.